இந்த படம் ரொம்ப மோசமையா உண்மையிலேயே எதுவுமே நான் எதிர்பார்த்தெல்லாம் வரல. ஏன்னா ட்ரைலரே ரொம்ப மோசம்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. சரி ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஊமக்குத்தா இருக்குது படம். ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு வச்சு செய்கிறாங்க நம்மள உள்ள. வந்து இந்த ஊரில் வந்து மயிருன்னு சொன்னால் தப்பு வார்த்தை, அதுவும் கூந்தல்னு சொன்னால் அழகான சுத்த தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி இந்த படம் கூந்தல் மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த டேரக்டருங்களாம் ஆந்திராவிலேருந்து ஏன் வராங்கன்னு தெரியல. ஏற்கனவே பிரின்ஸ்னு ஒரு படம் வச்சு சிவகார்த்திகேயன் அசிங்கப்படுத்திட்டு போனான் ஒருத்தன். அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு இதில் வந்து ஓப்பனிங் சரியில்லை, ஒரு மாஸ் சீன் இல்லை, மாஸ் கிரியேட் இல்லை. அவருக்குன்னா நாங்கள் விசில் அடித்து கைத்தட்டி ரகலை பண்ணி பார்க்குறது இருக்கோம். இதெல்லாம் வந்து அவர் அந்த டைமில் வர வேண்டிய படம், ஆரம்ப ஸ்டேஜில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இப்போ எட்டுன்னு வந்து எங்கள் சந்தையில் விற்கிறோம். உங்கள் ஆந்திரா வாடை அடிக்குது. ஆனால் எங்களுக்கு எங்கள் அண்ணனை மாதம் நாங்கள் பார்க்க வேண்டியது பார்க்க முடியல. ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் ரொம்ப லேக் இருக்குது. இது தமிழ் ஆடியன்ஸுக்கான படம் மாதிரி தெரியல எனக்கு. பயங்கரமாக தலைவலிக்குது. தனுஷ் சரணமன் பல ராகத்தில் காமிச்சிருக்கான். ஏற்கனவே வந்து பிரின்ஸ்னு ஒரு படம் எடுத்து சிவகார்த்திகேயனை மொக்க பண்ணி அமிச்சாங்க அந்த தெலுங்குக்காரங்க. மறுபடியும் அவங்கள தெலுங்குக்காரங்கிட்டலாம் வேணாம், தனுஷ் சார்கிட்ட கொடுத்தாலே இந்த படத்தை அழகாக பண்ணுவார். குபேரா தோழா மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது மாதிரியும் இல்லை. டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குது. பட்டு எங்களுக்கு தனுஷ் சாருக்கு ஒரு மாஸ் சீன் கூட இல்லை, ஒரு கைத்தட்டி விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சீனும் இல்லை. நம்ம அப்படி கொண்டாடுவோம் தனுஷ் சார் படத்தை. இது என்னவோ குபேராமே காப்ராவாக படம் ஃபுல்லாக பிச்சைக்காரன் தான். குப்பை கூலியம் அந்த பிச்சைக்காரன் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாகவே இருக்குது. குபேரான்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அது தமிழ் ஆடியன்ஸ் சேர்த்துக்கிற மாதிரி இல்லை. ஒரு மாஸ்னால் ஆல்ரவுண்டரு சினிமாவில் இருக்கிற நம்ம தனுஷ் அண்ணன் இது உள்ளே போய் மாட்டினாரோ அப்படின்ற மாதிரி. இது வேறு ஒன்றும் இல்லை. 3 மணி நேரம் எப்படியும் 1.5 மணி நேரம் தலைவலியாக போகுது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஓரளவுக்கு தான். செகண்ட் ஹாஃப் எதனா குத்தி தேர்த்துவாங்களான்னு பார்த்தேன். அப்பயும் அப்படி தான் இருக்கும். வேறு அப்புறம் எதுக்குடா குபேரன் பேர் வச்சிங்க? அதுதானே நம்ம சொல்லணும். பிச்சைக்காரன்லேயே மாசு இருக்குது. பிச்சைக்காரன்லேயே 1-2ன்னு மாதம் ஒரு படம் விஜய் ஆண்டனி பண்ணிட்டு போனார்ல, ஹிட் ஆச்சுதுல. பிச்சைக்காரன் என்ன தனுஷ் அண்ணன் வந்தாலே மாதம். அது பிச்சைக்காரனாக இருந்தால் தான் பணக்காரனாக இருந்தால. குபேரன் சீன் தான் பண்ணுறாரு. அது ஒழுங்காக காமிக்கல, படத்தை லாக் அடித்து விட்றானுங்கன்றேன். அது எப்போவுமே அழகாக இருக்கும், க்யூட்டாக பண்ணோம். அதையும் போட்டு குப்பையில் போட்டு புரட்டி எடுத்துருக்கிறாங்க. மொத்தத்தில் என்ன சொல்கிறது, ஒரு கார்ப்பரேஷன் குப்பை தொட்டிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்தது. ஐயோ சாவடி அடிக்கிறாங்க. ஆனால் வாணண்ணா நீயே நல்ல டேரக்டர் தனுஷுனா, நீ இது வந்து தேவையில்லாமல் இந்த ஆந்திரா டேரக்டருங்கெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த எல்லா பெரிய நடிகர்களுக்கும் சொல்கிறேன், ஆந்திரா டேரக்டருங்க, தெலுங்கு இந்த கன்னட டேரக்டருங்கெலாம் நீங்கள் கால் ஷீட் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியாது. நம்மலாம் கொரியனுக்கே டஃப் கொடுக்குறவங்க. ஒரு மாசின் இல்லை, மியூசிக் நல்லா இருந்தாலும் பார்க்குற மாதிரி இல்லை. படம் தலைவலிக்குது. படத்தோட ஆரம்பத்தை சொல்லிட்டாங்க, என்ன கான்செப்ட் என்னன்றதை ரொம்ப வேகமாகவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பினாமி வேணும், பெரிய முதலாளி, அவன் டேரெக்டாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மாட்டுவான்றதால பினாமிங்க மூலியமாக பண்ணலான்னு. பினாமினா கேள்வி கேட்கக்கூடாது, அப்போ பிச்சைக்காரன் தான் கேள்வி கேட்க மாட்டான்ட்டு 4 பிச்சைக்காரில் பிடிச்சி வராங்க. அதில் ஒரு பிச்சைக்காரன் தனுஷ் அப்படின்றாங்க. சரி ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணுறாங்க, அது நல்லா தான் போயிட்டுருக்கு. தனுஷ் எஸ்கேப் ஆயிடுறாப்புல, அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எஸ்கேப் பண்ண தனுஷை கிளைமேக்ஸ் வரைக்கும் தேடினே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. முடியல ஒரு அளவுக்கு மேலே. இது ஏன்டா 3 மணி நேரம் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மோசமையாக படம். சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எதுவும் எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா கூட இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும் கண்டிப்பாக. தனுஷோட கேரக்டர் பிச்சைக்காரன் நடிச்சிருக்காப்புல. அது எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக ஒன்றும் ஒட்டவே இல்லை. ஏன்னா ஒரு பிச்சைக்காரராக இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும்தான், அதுக்கப்புறம் பிச்சைக்காரனாக கிடையாது அவர். இதில் வேறு அவர் கை உடஞ்சா மாதிரியெல்லாம் வேறு காட்டுறாங்க. கை உடஞ்சதுக்கும் படத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாதிரி பல விஷயங்கள். ராஷ்மிகா மந்தனா படத்துக்கு எதுக்கு அப்படின்னு தெரியல, நாகார்ஜுனா எதுக்குன்னு தெரியல. படத்துக்கு யாரை வேணால் போட்டுக்கலாம். சும்மாவே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு ஒரு கதைக்களம் சரியில்லாமல் பயங்கர ஒரு லேகாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஒஸ்டியாக படம் உண்மையிலேயே. ஐயா உண்மையிலேயே சொல்கிறேன், படம் பார்த்தா நாங்களே போய் பிச்சை எடுக்கலாமான்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி உண்மையிலே இவங்க என்ன கான்செப்ட்னாக்கா, பிச்சைக்காரன் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு நாள் வாழ்ந்து போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அதை விட கஷ்டம் இந்த படத்தை உட்காந்து பார்க்குறதுன்ற மாதிரி தோணுது. நான் உண்மையிலே சொல்கிறேன், தனுஷ்கிட்ட நானே சொல்கிறேன், நீங்கள் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் விடுங்க. இதே படத்தை நீங்கள் உட்காந்து பாருங்கள். நீங்கள் பிச்சை எடுக்க எவ்வளோ பெரிய கஷ்டம் நாங்கள் போட்டுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது படம். குபேரானா வந்து அதை பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாதவன் கோடீஸ்வரனாக வருது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைய அந்த குழந்தை கதையெல்லாம் சொன்னால் சிரிப்பீங்க நீங்கள். அது மாதிரி இருக்குது. ரொம்ப மோசமையாக படம் உண்மையிலேயே ஒஸ்ட்டு.